மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய. 2 மாதங்களுக்குப் பிறகு திவ்யா, பரத் போய் 2 மாசம் ஆச்சுன்னு நம்பவே முடியலம்மா. நீ எப்படிதான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு குழந்தைகளையும் பார்த்துட்டு இருக்குன்னு நினைச்சாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. என்ன பண்ணுறது பிரவீன், குழந்தைங்களுக்காகவாது நான் ஸ்ட்ராங்காக தானே இருந்தாகணும். என்ன திவ்யா, நீ காம் டவுன் ஆகு. இவ்வளோ விரத்தியா ஏன் பேசுற? நாங்க உனக்கு துணையா இல்லையா திவ்யா? பிரவீன், பரத்தோட ஃபினான்ஷியல் திங்ஸ் எல்லாம் பார்த்தியா நீ? பார்த்தம்மா, நான் நீயும் பரத்தும் ஃபினான்ஷியலாக கம்ஃபர்டபுளாக இருக்கீங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் அவன் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் அடி வாங்கி அவனுக்கு இவ்வளோ கடன் இருந்தது அவன் இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. ஆமாம், பரத் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஃபினான்ஷியல் ப்ரெஷரில் இவ்வளோ இருந்தது அவன் சாகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் எனக்கே தெரியும். பட் he was very confident to recover. God had other plans. என்னம்மா பண்ணுறது? வந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட், ஆஃபீஸ் செட்டில்மெண்ட் எல்லாமே அந்த கடனை அடைக்கிறதுக்கே சரியாக போயிடுச்சு. ஃபியூனரல் எக்ஸ்பென்சஸ்க்கே நாங்கள் எதனாவது கொடுக்குறோம், இல்லை கோஃபண்ட்மி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னேன். நீ தான் பிடிவாதமாக வேணான்னு சொல்லிட்ட. அது கண்டிப்பாக பரத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது பிரவீன். பிரின்சிபல் வைஸ் எனக்கும் அது சரியாக படலை. அதனால தான் அவனுக்கு பிடிச்ச அவனுடைய அவுடிக்காரை விற்று தான் அந்த செலவையை சமாளிக்க வேண்டியதாயிடுச்சு. சரி திவ்யா, நெக்ஸ்ட் என்ன பிளான்? நான் ஒன்று சொல்கிறேன், கேட்குறியா? சொல்லுமாலா. பேசாம நீ எங்க கூட கலிஃபோர்னியா வந்துடு, இந்த வீடை வித்துடு. அப்புறம் பப்புக்கு உடம்பு குணமாகற வரைக்கும் நீ எங்க கூடயே தங்கிக்கோ, நாங்க உன்னை பார்த்துக்கிறோம். அப்புறம் அங்கேயே நீ ஏதாவது ஒரு வேலையும் பார்த்துட்டு வீடும் பார்த்துக்கோ. ஏன் திவ்யா? நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் மாலா. ஆனால் பப்புவுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. டாக்டர் நல்லா செட் ஆகிடுச்சு. இன்னும் 2 மாதத்தில் அவனுக்கு சர்ஜரி பண்ணால் 6 மாதத்தில் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுவான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நான் இப்போது இந்த ப்ராசஸ் எதையுமே டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. என் பரத்தை தான் என்னால் காப்பாற்ற முடியாமல் போச்சு. பப்புவை நான் காப்பாற்றியே ஆகணும். அதுவும் இல்லாமல் இந்த வீடு ஃபுல்லும் பரத்தோட நினைவுகள் இருந்துகிட்டே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ண போகிறேன். முடியல அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்தால் வீடை விற்கிறத பற்றி பார்த்துக்கலாம். திவ்யா, நீ உன்னோட எமோஷன்ஸ், சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு புரியுது. பட் ஆனால் நீ சில விஷயத்தை நீ ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும்ல. உனக்கு ஏற்கனவே வேலை இல்லை, பப்புக்கு வேற உடம்பு இவ்வளோ மோசமாக இருக்குது. அப்புறம் ப்ரைவேட் மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் இந்த ஊரில் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு உனக்கே நல்லா தெரியும். அப்புறம் நீ இப்படி பேசிகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதெல்லாம் எனக்கு புரியுது மாலா. எனக்கும் வேற சாய்ஸ் இல்லை. கண்டிப்பாக நான் வேலைக்கு திருப்பி போக தான் போகிறேன். அது போக என்னோட பழைய கம்பெனிலேயே எனக்கு சேர்றதுக்கும் ஆஃபர் வந்திருக்கு. என்ன, முதல் 6 மாதம் பர்மனெண்ட் ஆகிற வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்லாம் கிடைக்காது. அப்புறம் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ஐ கேன்ட் அஃபோர்ட் டு ஹாவ் அ கேர்டேக்கர் ஃபார் பப்பு ஃபுல் டைம். அதை பற்றி தான் ரொம்ப யோசனையாக இருக்குது. நீ இங்கேயே இருக்கணும், வேலைக்கும் போகணும், கூடவே ஒரு 6 மாதம் நம்பிக்கை யாருனாவது குழந்தைங்களை பார்த்துக்கணுன்னா இது how is it possible? பிரவீன், இட் இஸ் பாசிபிள். என்னம்மா சொல்கிற? வேற வழி இல்லை. நம்ம பரத்தோட அப்பா அம்மாவை கையில் காலில் விழுந்தாவது இங்கே 6 மாதம் வர சொல்லணும். மாமா அவங்களுக்கு 10 வருஷம் வீசா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்கள நம்ம எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டோம்னா எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகிடும் பிரவீன். அவங்கள யாரு கன்வின்ஸ் பண்ணுறது? பரத் இருக்கும்போதே பேச்சுவார்த்தை இல்லை. இப்போ திவ்யா மேலே அவங்க இன்னும் கடுப்பில் இருப்பாங்க. முதல்ல அவங்க இங்கே வருவாங்களான்றதே டவுட்டு தான். அப்படியே வந்தாலும்
திவ்யாவை நல்லா பார்த்துப்பாங்கன்றதுக்கு என்ன கேரண்டி? ஏற்கனவே உடஞ்சி போயிருக்க திவ்யாவோட மனசு அவங்களால இன்னும் காயப்படணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரவீன். அவங்க மட்டும் இங்கே வந்து இருக்கேன்னு சொன்னால் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. பரத் ரொம்பவும் ஆசைப்பட்டான் அவங்க அப்பா அம்மா இந்த வீட்டுக்கு வரணும், பேர குழந்தைங்களோட விளையாடணும்னு. அவன் போனதுக்கு அப்புறமாவது அதெல்லாம் நடக்கும்னா அதுக்காக நான் எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்க தயார். அப்புறம் என்ன பிரவீன், மாமா கிட்ட இதை எப்படியாவது எடுத்து சொல்லி அவங்கள எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி இங்க வர வைக்க வேண்டியது தானே. நைனா இன்னும் 2 வாரத்தில் அமெரிக்கா வரேன்னாரு. அவரோடையே அவங்க டிக்கெட்டை எடுக்க சொல்லி கையோட கூட்டிட்டு வர சொல்கிறேன். நீ தைரியமாக ஜாப் ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கம்மா, பார்த்துக்கலாம். தேங்க்யூ பிரவீன், தேங்க்யூ ஸோ மச் மாலா. ரொம்ப தேங்க்ஸ் மாலா. ஏய், என்ன நீ இவ்வளோ ஃபார்மலா இருக்க? சரி, குழந்தைங்க எங்க? அவங்க 2 பேரும் கேம் ரூம்ல விளையாடிட்டு இருக்காங்க. இதோ கூப்பிடுறேன். பப்பு, மீனு. இருக்கட்டம்மா, நாங்களே போய் கொஞ்ச நேரம் பார்த்து விளையாடிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு கிளம்புறோம். ரொம்ப தேங்க்ஸ் மாலா. வரோம். தேங்க்ஸ் பிரவீன். துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கைகூடும் நீ மலரருள் கந்த சஷ்டி கவசந்தனை, அமரரிடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. யாரு? அடடா, வாடா நாயுடுவா. இருக்க இல்லடா, ஒவ்வொரு நாளும் பொழுது போகிறதே கஷ்டமாக இருக்குடா. டேய் நாயுடு, சோகத்திலேயே பெரிய சோகம் தெரியுமாடா? புத்திர சோகம். ஒருத்த உயிரோடு இருக்கும்போதே பெத்த பிள்ளைய பறி கொடுக்கறது போல ஒரு கொடுமை யாருக்கும் வரக்கூடாதுடா. எல்லாம் என் தலைவிதி. நான் பண்ண பாவம். ராமாயணத்தில் அந்த தசரத சக்கரவர்த்தி ராமன் காட்டுக்கு போயிட்டான்னு கேட்டவுடன் உயிரை விட்டான்டா. என்ன பாருடா, பையனை பறி கொடுத்துட்டு இன்னும் குத்துக்க கேட்டு கேட்டால் முடியலடா, முடியலடா. நானும் எவ்வளோ சமாதானம் பண்ணுறேன், முடியல. உன் சோகம் எனக்கு அர்த்தம் ஆகுதுடா. இருந்தாலும் பகவா இதெல்லாம் ஏன் பண்ணுறான்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் நமக்குன்னு சில கடமைகள் இருக்குப்பா. அந்த கடமைகளை நம்ம செய்யணும். அதுதான்ப்பா இப்போ நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான காரியம். என்னடா கடமை? இந்த வயசான காலத்தில் இன்னும் என்னடா கடமை பாக்கி இருக்கு எனக்கு? அவ்வளோ பாடுறா, கல்யாணம் ஆனடிலேருந்து அவன் மூஞ்சில் நான் சிரிப்பே பார்த்ததில்லடா. பெரிய குடும்பம், எல்லாருக்கும் ஓடி ஓடி ஓடா உழைச்சி பொதி சுமக்கிற மாடு மாதிரி உழைச்சி சந்தோஷம்னா என்னன்னே தெரியாதுடா அவனுக்கு. என் பையன் பிறந்து பையன் வளர்ந்து அவன் மேலே படித்து அவன் வேலைக்கு போய் அப்புறம் கிரிஜாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான்டா அவன் மூஞ்சிலேயே ஒரு சிரிப்பை பார்த்தேன். ஆனால் இப்போ பார்த்தான், அந்த பையனை பறி கொடுத்துட்டு மோட்டு வலையை பார்த்துட்டு பிரம பிடிச்சா மாதிரி உட்காந்துருக்காடா. பிரம பிடிச்சா மாதிரி உட்காந்துருக்காடு. டியூட்டி உண்ணார் ஐயா, டியூட்டி உண்டு. பிரவீன் எனக்கு ஒரு பெரிய கடமையை கொடுத்துருக்காங்க. மீனாட்சி, நீங்கள் கொஞ்சம் வாமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவன் அங்கேயே இருக்கட்டும்டா, பீடிகை போடாமல் என்ன விஷயம் வந்த விஷயத்த சொல்லு. வரத்து கொஞ்ச நாளாவே பண கஷ்டத்தில் இருந்திருக்கான். அப்படியா? இந்த ஸ்டாக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பணத்தை போட்டு நிறைய லாஸ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு திவ்யா எல்லாத்தையும் விற்று கடனை அடைக்கவே எல்லா பணத்தையும் யூஸ் பண்ணிட்டா. இப்போ கொஞ்சம் காசு கஷ்டத்தில் இருக்காங்க அவங்க. ஆமாம், இந்த விஷயத்தை எதுக்கு மெனக்கட்டு என்கிட்ட வந்து சொல்கிறேன்? ஏண்டா படிச்சிருக்காளோ இல்லையோ, வேலைக்கு போக வேண்டியது தானே? இன்னொன்று, என் பையனே போயிட்டான், அவன் எங்கேட்டு போனால் எனக்கு என்னடா? உங்களுக்கு திவ்யாவை பிடிக்கலன்னாலும் நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் கவனமாக கேளுங்க. என்ன? பேரன் பப்புவுக்கு லிவர் கேன்சர். ஆமா, இது அடிக்கு மேலே அடின்ற மாதிரி என்னடா இது? உங்ககிட்ட சொன்னா நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு உங்ககிட்ட சொல்லாமலேயே இருந்திருக்காங்க. ஐயோ, கேன்சரா?
கடவுளே கடவுளே கடவுளே, நோக்கு கண்ணே இல்லையா? நோக்கு கண்ணே இல்லையா? இன்னும் எத்தனை விதத்தெல்லாம் இந்த குடும்பத்தை நீ இம்சிப்ப? வேற பிள்ளைக்கு கேன்சரா நாயுடு? இப்ப குழந்தைக்கு எப்படி இருக்கு நாயுடு? చూసారా అదా పెద్ద గుణం, పెద్ద గుణం. మంచి ట్రీట్మెంట్ நடந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளா ட்ரீட்மெண்ட் பண்ணா ஒரு 6 மாசத்துல சரியாயிடும்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் அந்த பொண்ணு திவ்யா தனியா கஷ்டப்படுது. வேலைக்கு போய் தான் இந்த செலவெல்லாம் அடைக்கணும். என்னடா பெரிய கஷ்டம்? அந்த சின்ன பொண்ணு மீனும் ரொம்ப சின்னது. வீட்டுல தனியா அவங்கள பாத்துக்க ஆள் இல்ல. அதனால என்னடா ஆள் இல்லை? அமெரிக்கா தானடா அது. காசை விட்டு எறிஞ்சா ஆள் கிடைக்கிறா, வேலைக்கு வேலைக்காரன் கிடைக்கிறான், கேர்டேக்கர் கிடைக்கிறா, ஆயா கிடைக்கிறா, நானி கிடைக்கிறா, எத்தனையோ பேர் கிடைக்கிறா. பணத்தை விட்டு எறிய வேண்டியதுதானே? இல்லடா, இப்ப திவ்யா இருக்க நிலைமையில காசை விட்டெறியறதுங்க பொறுக்காம இருக்கிறதே பெரிய விஷயம். சரி, இப்ப நீ என்ன சொல்ற, என்ன பண்ணணுங்கிற அதை சொல்லு. ஏன்னா உங்களுக்கு இன்னுமா புரியலண்ணா? ஏன்னா அந்த குழந்தைகளை நம்ம போய் பார்த்துக்கலாம்ண்ணா. அமெரிக்கா போய் இப்போ அவளை போய் பார்த்துக்கலாம்ண்ணா ப்ளீஸ். அது எப்படி முடியும்? தள்ளிதான் நான் சொல்லாமலே சூட்சுமத்தை கண்டுக்கிட்டாங்க. பாடுறா, அது எப்படா முடியும்? இத்தனை நாள் 5 வருஷமா எங்களுக்கு பேச்சுவார்த்தை இல்லை, பழக்கம் இல்லை. அவளை கண்டா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும். நான் போய் எப்படி அவளை கூட இருந்து அங்கே அவளை அதெல்லாம் முடியாது. நீ வேணா ஒன்று பண்ணு, அந்த குழந்தைகளை இங்கே அழிச்சிட்டு வா, இல்லை அவளை இங்கே அனுப்ப சொல்லு. நான் இங்கே அவளை படிக்க வைக்கிறேன். இங்கே அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கே அட்மிட் பண்ணி நான் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டாக நானே பார்த்துக்கிறேன், செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லு. பத்து இது அபத்தம்ரா. ஏண்டா நல்ல ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, ஒரு 6 மாசத்துல குணமாயிடும்னு சொல்றாங்க. ஏண்டா உன் புள்ள போனப்ப அவ்வளோ ஃபீல் பண்ண, அவ்வளோ அழுத. இப்ப அவனோட பையன், அவனோட ஃபேமிலி கஷ்டப்படுறாங்க. நீ போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல, கொஞ்சம் பிடிவாதத்தை விட்டு கொடுக்கலாம்ல. எனக்காக, உங்க செத்து போட உங்க பையனுக்காகவாது கொஞ்சம் விட்டு கொடுத்தா குறைஞ்சா போயிடுவீங்க. ப்ளீஸ் கொஞ்சமாவது ஹெல்ப் பண்றான். சரிடா, இவ்வளோ தூரம் சொல்றீங்க நீங்கள் 2 பேரும். நாங்கள் வர சம்மதிக்கிறோம். ஆனால் ஒரு கண்டிஷன். சொல்லு. இப்பவே சொல்லிடுறேன். அங்கே இருக்கிற அந்த 6 மாசமும் சரி, நாங்கள் மாமனார் மாமியாராக வரமாட்டோம். சரிப்பா. நான் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரன், ஒரு கேர்டேக்கர், ஒரு ஆயா, ஒரு சமயக்காரி. அதை அவள்கிட்ட சொல்லிடு. சரிப்பா, சரி. நானும் அமெரிக்கா மஸ்கட்டன் போய் அதே வாட்ச்மேன், அதே ஆயா, அதே குக்கு வேலையா பார்க்குறேன். பாரு, வார்த்தைக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நீ வரேன்னு சொன்னியே, அது ஒன்றே போதும்ப்பா. நான் என்ன பண்ணுறேன், அடுத்த வாரம் ஹியூஸ்டன் போகிறேன். போகும்போது நீங்களும் உங்களை கூட்டிகிட்டு போயிடுறேன். உங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சான் பிரான்சிஸ்கோ போகிறேன். சரியா? ஆனால் வர்றேன்னு ஒத்துக்கிட்டீங்களே, அதுக்கு போறியா? முதல் வாட்டி சீதாராமர் மாதிரி நீங்க 2 பேரும் அமெரிக்கா வரீங்க, கூட நான் அனுமார் மாதிரி வரேன். Papu? Don't mess up the room. Tata Patti are coming today. Keep it clean. வாங்க அங்கிள், நல்லா இருக்கீங்களா? அம்மா, அப்பா, எப்படி வாங்க வாங்க வாங்க. திவ்யா, எல்லாம் ஒன்றா உன்னை இப்படி பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லையா? பத்து பாரத்துக்கு இப்படி ஆகிப்போச்சு. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குமா மனசுக்கு. பசங்கள்லாம் நல்லா இருக்காங்களாம்மா? என்ன அங்கிள் பண்றது, எங்களோட தலைவிதி.
அது விடுங்க, உங்க ஜேர்னிலாம் எப்படி கம்ஃபர்டபுளா இருந்ததா? கொஞ்சம் உட்காருங்க, நான் காஃபி ஜூஸ் என்ன வேணுமோ எடுத்துட்டு வரேன். பொட்டியெல்லாம் வேணா இங்கே வைங்க, அப்புறம் மாடி ரூமுக்கு நான் எடுத்துட்டு போறேம்மா. பரத், பரத் கண்ணா, அப்பா அம்மா உங்க ஆத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டியே. டேய் டேய், இப்போ நீ இல்லாத வீட்டுக்கு நாங்க வந்திருக்கோமேடா. நோக்கு தெரியறதாடா கண்ணா, நோக்கு தெரியறதா? எனக்கு என்னமோ எல்லா இடத்துலையும் பரத் இருக்கிற மாதிரியே இருக்கு. இந்த இடமே பரத்தோட நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு திவ்யா. அம்மா அழாதீங்கம்மா, அழாதீங்க. இதை பாருங்க, நீங்க உட்காந்துருக்கீங்கல்ல, இந்த இடம் தான் இந்த வீட்லயே பரத்துக்கு ஃபேவரட்டான பிளேஸ். இங்கே தான் உட்காந்து காஃபி குடிப்பார், டிவி பார்த்துட்டு ஜோக் அடித்து பேசுவார். பரத் நம்ம கூட இப்போ இல்லைனாலும் எங்கே இருந்தாலும் நம்மளை பார்த்துட்டு தாம்மா இருப்பார். நீங்கள் அழாதீங்கம்மா. திவ்யா, நீ கேட்ட மாதிரி 10 மீனுவையும் கொண்டு வந்து இங்கே விட்டுட்டேன். பரத் இருந்தா அவங்க அப்பா அம்மாவை எப்படி பார்த்துப்பானோ அந்த மாதிரியே நீயும் அவங்கள பார்த்துக்கோம்மா. சரியா? நான் கிளம்புறேம்மா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. கண்டிப்பா அவங்க 2 பேரையும் நல்லா பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை. எங்களை யாரும் பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை நாங்களே பார்த்துப்போம். எங்களுக்கு எப்படி பார்த்துக்கணும் தெரியும். ஏய் நாயுடு, வா. நீ இங்கே இருக்கும்போதே சில விஷயங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த வாரமா திவ்யா, நாங்கள் ஒன்றும் சொந்தம் கொண்டாடுறதுக்காக இங்கே வரல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உனக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம், நான் வந்ததே 6 மாதம் இங்கே தங்கி என் பேர குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு தான். புரியுறதா? உன்னை என் மருமகளை ஏற்றுக்கிறதுக்காகவோ உன்னை மன்னிக்கிறதுக்காகவோ என்னால் என்றைக்குமே முடியாது. நான் சொல்கிறத கேளு. 6 மாதம் நாங்கள் இருக்கும்போது 6 மாதம் வேறு வழி இல்லாமல் பப்புவை பார்த்துக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த 6 மாதத்தும் நாங்கள் இருக்கும்போது நான் ஒரு வேலைக்காரன், ஒரு கேர்டேக்கர், ஒரு சமயக்காரி, ஒரு ஆயா. அண்டர்ஸ்டாண்ட்? மத்தோ, என்னப்பா இது? வந்த உடனே ஏன்பா இதை ஆரம்பிக்கிறேன்? சுமாரா, நான் என்ன சொன்னேன்? அமெரிக்காவுக்கு வரணும்னா ஒரு கண்டிஷன் போட்டேன்னா இல்லை எங்கேயா? சரி சரி, அந்த கண்டிஷன் ஒத்துன்னு தானே நான் வந்தேன். சரி சரி. அப்புறம் என்ன பேசுகிறேன்? இது வருமா, எங்கள் ரூம் எங்கே இருக்குன்னு காட்டு. நாங்கள் அப்போ எல்லாம் செட்டில் ஆகிக்கிறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்கள் 2 பேரும் சுத்த சைவம். நாங்களும் இப்போ சைவம் தான். நீ என்ன வேணா இருந்துட்டு போய், எனக்கு கவலை இல்லை. நீ என்ன வேணா பார்த்துக்கோ. ஆனால் எங்களுக்கு நீ சமைக்க வேண்டியதில்லை. எங்களுக்கு வேண்டியதை நாங்களே சமைச்சுப்போம். இந்த 6 மாதத்தில் பப்புவுக்கு குணமாக இல்லைன்னு சொன்னால் 6 மாதத்துக்கு நான் பப்பு மீனுமே நாங்கள் இந்தியா கூட்டுன்னு போகிறோம். அங்கே படிக்க வச்சு அவங்களுக்கு வேண்டிய வைத்திய செலவெல்லாம் பண்ணுறதெல்லாம் நாங்களே பார்த்துக்குறோம். புரியுறதா? இந்த பாருங்கண்ணா, இந்த விஷயம்லாம் அப்புறமா பேசிக்கலாம். அனாவசியமாக எதுவும் வேண்டாம், இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். சரி, நான் வஸ்தானம்மா, நான் கிளம்புறேன். டைம் ஆச்சும்மா. ரொம்ப தேங்க்ஸ் நாயுடு. சரிம்மா. ஆமாம், ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எதுக்கு இப்படி அவசரமாக கிளம்புறீங்க? இருந்து சாப்பிட்டு போகலாம் இல்லையா? இல்லைம்மா, டாக்ஸி வெயிட்டிங்கு. அதுவும் இல்லாமல் 9:30 மணிக்கு SFOக்கு ஃப்ளைட்டு. லேட்டாக போனால் அங்கே பாட்டு வாங்கணும். அதுவும் இல்லாமல் பேர பிள்ளைங்க தாத்தையா தாத்தையான்னு ஒட்டிக்கிட்டாங்க. நான் கிளம்புறேம்மா. வரேன் மீனு. தேங்க்ஸ். வரேன் பத்தோ. ரொம்ப முறுக்கிக்கிட்டு நிற்கிறேன். 6 மாசத்துல பேர பிள்ளைங்களோட விளையாண்டு எல்லாம் ஒன்றா ஐக்கியமாயிருவேன். டேய், 25-30 வருஷமா என் கூட பழகிட்டு என்ன புரிஞ்சுக்கலடா? என் வைராக்கியத்தை நீ இன்னும் புரிஞ்சுக்கல. பார்க்குறேன். டயப்பரை 6 மாதம் க்ளீன் பண்ணல, அந்த ஸ்மெல்லுலேயே அவன் டயப்பர் எல்லாம் போயிடும். சே போட. அம்மா, இதை பாரு, நான் போய் உள்ள போய் குளிச்சுட்டு வரேன். சூடாக ஒரு கப் காஃபி போட்டு வை. ஞாபகம் வச்சுக்கோ, நீ இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி, சமயக்காரி, ஆயா. ஒட்டி வரவாடுறதெல்லாம் வச்சுக்காரு. அம்மா, நான் உள்ளே போய் உங்கள் ரூமில் எல்லாம் ரெடியாக இருக்கான்னு பார்க்குறேன். குழந்தைங்களையும் கூப்பிடுறேம்மா. இருமா, இங்கே வா. நோக்கு ஒன்று தெரியுமா, இப்போ நீ ரொம்ப நன்னா, அதுவும் எங்காத்து பாஷை பிரமாதமாக பேசுகிற தெரியுமோ. அவரோட கோவத்தெல்லாம் பொருட்படுத்தாத என்ன. நாயுடு மாமா சொன்ன மாதிரி பேர குழந்தைகள் அவரோட கோவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிடும். அது வரைக்கும் அவரோட அதட்டல் ஊட்டல் பொருட்படுத்தாத, லட்சியமே படுத்தாத. நேக்கு 45 வருஷம் பழக்கமோ இல்லையோ, பழகி போயிட்டு. நோக்கு 6 மாதம் தானே, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நீங்கள் கவலையே படாதீங்கம்மா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்னை புரிஞ்சுட்டேலே அதுவே எனக்கு போகும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு இந்த வீட்டில் சமையல் ரூமு, லாண்ட்ரி
எல்லாத்தையும் சுற்றி காமிக்கிறேன், ஸ்விட்ச் எல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு கற்றுக் கொடுக்குறேன். அப்புறம் ஒரு சிம் கார்டு போட்டு இந்த ஊர் ஃபோனும் வாங்கி கொடுத்துட்றேன். நீங்கள் நான் எப்போ வெளியில் போனாலும் கால் பண்ணலாம். ஆமாம், கிரிஜாவுக்கு வேற ஃபோன் பண்ணோம் இல்லையா? அப்புறம் இன்னொரு விஷயம், அவர் இருக்கிறச்ச மாத்திரம் பிறப்பாகவே இருந்துக்கலாம்ண்ணே. ரொம்ப ஈஸியாக அவருக்கு கெட்ட கோவம் வரும். ஆனால் அவர் இல்லாத போது இந்த மாதிரி இழிச்சு சிரிச்சுன்னு பேசிட்டு இருக்கலாம்ல. எனக்கு கூட கொஞ்சம் வெக்கமாகவே இருக்கு. ஏதோ அந்த காலத்து லவ்வர்ஸ் மாதிரி அப்பா அம்மாக்கு தெரியாம லவ் பண்ற மாதிரி. அப்புறம் பசங்க சொன்னது ஞாபகம் வச்சுக்கோ, சமயக்காரி மறக்க விடுவேளா மறக்க விடுவேளா. ஆமா, அப்புறம் குழந்தைகளுக்கு என்னெல்லாம் வேணுங்கிற லிஸ்ட் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு நீயும் பார்த்து ரொம்ப அழைச்சி போயிட்டேன். நான் யூடியூப் பார்த்து நல்லா ஹெல்த்தியாக நல்லா சமைச்சு போயிட்டேன். பாவண்டி நீ தனியாக குழந்தைகளோட இவ்வளோ சோகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டடி நீ. அம்மா அழாத குழந்தை, அழாத. யாருக்கு ஆறுதல் சொல்கிறதுன்னே தெரியும். அம்மா, நீங்களும் அப்பாவும் இங்கே வந்தது எனக்கு எவ்வளோ தெம்பாக இருக்குது தெரியுமா? நாளைக்கு வேலையை ஆரம்பிக்கணும். குழந்தைங்களை எப்படி விட்டுட்டு எங்கே விட்டுட்டு போகிறதுன்னு ஒரே குழப்பமாக இருந்தது. இப்போ நீங்கள் வந்துட்டீங்கல்ல, நான் தெம்பாக சந்தோஷமாக நிம்மதியாக வேலைக்கு போவேன். ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். Shanmugi. Away, Shanmugi. மணி என்னடிப்போ? மணி என்ன? 10:30 மணி ராத்திரி. சரி, இன்னும் அவள் வீட்டுக்கு வந்து சேர்ந்த பாடில்லை. இன்னைக்கு காத்தால நான் அவள்கிட்ட சொன்னேன், இன்னைக்கு என் பிள்ளைக்கு திதி கொடுக்கணும், இன்னைக்கு மாசிக்கும், அதனால ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு போன்னு சொன்னேன். என்ன சொன்னா, என்னால் இன்னைக்கு லீவ் போட முடியாது, எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு, அதனால நான் உங்களுக்கு ஒரு சாஸ்திரிகளை ஏற்பாடு பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஏன்னா திவ்யா தான் அழகா சாஸ்திரிகளை ஏற்பாடு பண்ணியிருந்தாளே, அந்த சாஸ்திரிகள் இன்னைக்கு வராட்டா அவ என்ன பண்ணுவா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவள் வரட்டும். இன்னைக்கு 2ல் 1 பார்த்துடுறேன். வீடாடிது வீடாடிது காராகிரகம், ஜெயில். வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில் போக முடியல, ஒரு கார் இல்லை, பஸ் இல்லை, இந்த ஊரில் ஒரு வசதியும் இல்லை, வெளியிலையும் போக முடியல, வீட்டையும் ஒன்றும் பண்ண முடியல. மாடியில் இருக்க இந்த குழந்தைகள் அது வரவே மாட்டேங்குது. என்னத்தை அப்படி தொலைக்கிறது? ஏன்னா இந்த பாருங்கண்ணா, அவளும் உங்களுக்கு எல்லா நெய்பர்ஸையும் அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கா அவங்க சோஷியல் லைஃபுக்கு. நீங்கள் யாருக்கிட்டையும் முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறே, அதுக்கு அவள் என்ன பண்ணுவா? அப்போது பொட்டியில் அடங்கின பாம்பு மாதிரி வீட்டில் அடைஞ்சு கிடக்க வேண்டியதான். டேய், என்னடி பேசுகிற? பக்கத்து வீட்டு மனுஷாலெல்லாம் எப்படி பேச முடியும்? எல்லாம் வெள்ளக்காரனாக இருக்கான். ஒருத்தனுக்கும் அவன் பேசுகிற இங்கிலீஷ் எனக்கு ஒரு மண்ணும் புரியல. அவன் என்ன விஷயம் பேசுகிறான்னே புரியல. எப்படி அவனோட பேசுறது? சரி, இந்த குழந்தைங்களோட பேசுகிறேன்னா அதுக்கு மாடியை விட்டு கீழே இறங்கவே மாட்டேங்குது. குரங்குகள் மாதிரி மாடியிலேயே உட்காந்துருக்கு. இன்னொரு விஷயத்துக்கு நான் மாடிக்கும் கீழுக்கும் ஏறி இறங்கி இந்த வயசான காலத்தில் ஏறி இறங்க வேண்டியிருக்கு. கால்லாம் வலிக்குது. நீங்கள் தானே ஏதோ கேர்டேக்கர் வாட்ச்மேன்னு சொல்லிண்டே. ஆமாம். முட்டை போடுற கோழி வலிக்க கூடாதுன்னா எப்படி? இது முட்டை போடுற கோழியா? என்னடி அவ சகவாச தோஷம் அவனுக்கு? என்ன சொல்லுங்க பின்ன என்ன? அங்கே போய் பாரு, அந்த சின்ன ஃப்ரிட்ஜ் நிறைய முட்டையா வாங்கி அடுக்கி வச்சிருக்கான். ஐயோ, நம்ம வந்த போது என்ன சொன்னாவே? சுத்த சைவம்னா, சுத்த சைவம் பண்ணுறவாள் அடிது அவ்வளோ முட்டை அடுக்கி வச்சிருக்கேன். பாருங்கண்ணா, அவ சைவம் தான்ண்ணா. பப்புக்கு தான் டாக்டர் ஹெல்த்துக்கோசரம் முட்டை கண்டிப்பாக கொடுக்கணும் ட்ரீட்மெண்ட் போதுன்னு சொல்லியிருக்காரு.
அதனால நமக்கு எதுவும் சங்கடம் வரக்கூடாதுன்னு ஒரு தனியாக ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருக்கா. நீங்கள் எப்போ பாரு அவன் மேலே இருக்கிற கோவத்தினால எல்லாத்தையும் குத்தம் கண்டுபிடிச்சுட்டே இருக்கு பாருங்கண்ணா. ஆ ப்ளீஸ் அந்த குழந்தைகளுக்கு கோசரமாவது அவளை கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்கண்ணா. என்னடி பொறுத்துக்கிறது? என்னடி பொறுத்துக்கிறது? குழந்தைகள் அடையுது. நான் சொன்ன மாதிரி ஒரு தாத்தா பாட்டின்னு அன்பு இருக்காடி, ஒரு ஆசையாக வந்து பேசுகிறாளா இல்லை ஏதாவது பண்ணுறாளா? தண்ணி கொண்டு கூட கொடுக்க மாட்டேன்டா ஒரு தாத்தா. அவளுக்கு நமக்கு எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை, இந்தியாவுக்கு நம்ம கூட வருவான்னு நம்பிக்கை இல்லை. வரட்டும் நீ பார்த்து. குழந்தை தாத்தாக்கு தண்ணி கொடுக்கணும், தாத்தாவை தேடணும், அம்மா விட்டுட்டு உங்களை தேடணும். அம்மா 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 அலையிறதுக்கு உங்க மனசுல தப்ப வச்சுட்டு மத்தவாளை குத்தம் சொல்லி என்னடே அவளுக்கு பறிஞ்சுன்னு பேசுறியா? அவனை இங்கேயே பொடி போட்டுருவான், ஜாகிரதை. அப்புறம் ஊருக்கு போக முடியாது. அடடே வா 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 அம்மா இன்னைக்கு ஆஃபீஸில் பிளானிங் மீட்டிங்மா, அதனால தான் நாள் முழுசும் பிஸியாக இருந்தது. உங்களோட மிஸ்டு கால்லாம் பார்த்தேன், ஒன்றும் எமர்ஜென்சி இல்லையே. பிஸி சாரி எமர்ஜென்சி இல்லைன்னு ராத்திரி 11 மணிக்கு வந்து கேளு. வீட்டில் பசங்க இருக்கா ஏதாவது ஞாபகம் இருக்கா? தெரியாம தான் கேட்குறேன். இந்த குழந்தைகள்லாம் நீ இல்லாமல் என்ன பாடுபாடு இப்படி இருந்தா? நான் இன்னைக்கு லேட்டாக வருவேன் நேத்தே சொல்லியிருந்தேனேப்பா. நீ டயர்டாக வந்துக்க, நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். அம்மா இல்லை இல்லை, நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்மா. அப்படியா? சொல்லு சொல்லு. நான் இன்னைக்கு ஃபுல் டே மீட்டிங்கில் இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா? என்ன விஷயம் தெரியுமா? எனக்கு வேலை பர்மனெண்ட் ஆயிடுது. இனிமே பொங்கலே இனிமே 4 நாள் வீட்டிலேருந்தே பண்ணலாம் வேலை. இந்த ஒரு நாளுக்காக தாம்மா நம்ம எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்பட்டோம். பப்புக்கும் டாக்டர் சீக்கிரமே குணமாயிடும்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் சரியாயிட்டா நம்ம நினச்சதை சந்தோஷமாக பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்கலாமா. அதனால தான் என்னால் இன்னைக்கு லீவே எடுக்க முடியல. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கம்மா. அதுக்கு என்ன? ஆமாம், காத்தாலே நான் சொன்னேன் இல்லையோ, இன்னைக்கு என் பிள்ளைக்கு திதி கொடுக்குற நாள். இன்னைக்கு அவனுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக நான் திதி கொடுக்கணும். இன்னைக்கு அவனுக்கு மாசிக்கம்னு சொன்னி சாஸ்திரிகளை ஏற்பாடு பண்ணி சொன்னேன்னா இல்லையா? நான் தான் சாஸ்திரிகளை ஏற்பாடு பண்ணிட்டு தானே போனேன். நல்ல சாஸ்திரிகளை ஏற்பாடு பண்ணிய நீ. அந்த சாஸ்திரிகள் காலகாலத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வைரல் ஃபீவர், என்னால் வர முடியாது, ஜூமில் பண்ணுங்கன்றார். ஜூமில் பண்ணுற காரியமா இது? சரி நான் சரி இல்லை வேற ஆளை அனுப்புவோன்னா, இல்லை என்னால் வர முடியாது, நீங்கள் வேற ஆளை பார்த்துக்கோங்கன்றார். சரியா வந்த ஆத்திரத்துக்கு ஃபோன் அவர் அடிக்க முடியல, ஃபோனையாவது அடிக்கலான்னு ஃபோனை கீழே வச்சேன். சரி உனக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது ஏற்பாடு பண்ணுவான்னு சொல்லலாம்னா நீ ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற. எப்போ பார்த்தாலும் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. நான் கேட்குறேன், டு யூ ஹேவ் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி? இந்த மாதிரி ஒரு irresponsible இருந்தால் இந்த வீட்டில் இருக்கிற எங்கள் வயசானவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, இல்லை இந்த குழந்தைகளுக்கு ஏதாச்சுன்னா யார் வருவா? இவ்வளோ ஹைலி irresponsible இருக்கு. நான் நினைக்கிறேன் இப்படி தான் நீ இந்த பரத்தை சாகடிச்சுட்டேன். அப்பான்னு கூப்பிடாது, எரிச்சலாக வருது. பாரு அவன் ஜிம்மில் போய், நான் நினைக்கிறேன் அவன் ஜிம்மில் போய் செத்து போனான். அவன் மெசேஜ் கொடுத்துருப்பான் எமர்ஜென்சின்னு. அவன் செத்து போனதுக்கப்புறம் அங்கேயும் வந்து சாரி பிஸி எமர்ஜென்சின்னு சொல்லி என்ன அழவோ என்ன பண்ணியோ யாருக்கு தெரியும். நீ தான் பரத் சாகத்துக்கு காரணம். அவரு செத்து போனது ஜிம்ல, நான் அந்த பக்கத்துலயே இல்லை. யாரோ கால் பண்ணி எனக்கு சொன்னாங்க 911 அனுப்பிச்சு அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு. அப்புறம் தான் நான் அந்த இடத்துக்கே போனேன். சரி அப்படியே வச்சுப்போம். அவன் செத்து போகிறதுக்கு யார் காரணம்? நீ அவன் கூட இருந்ததுனால தான் நான் சொல்கிறேன். 5 வருஷமா எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை, உனக்கே தெரியும். இந்த 5 வருஷத்தில் ஊரு பூரா கடனை வாங்கி அங்கெங்கே வாங்கி அமெரிக்கன் ட்ரீம் துரத்துறேன்னு சொல்லிட்டு வீடு என்ன அதே என்ன செலவுக்கு மேலே செலவு பண்ணிட்டு நீ அவன் கூட இருந்ததுனால, நீ ஆசைப்பட்டதுனால தான் அவன் எல்லாம் பண்ணியிருக்கான். இதுக்கு என்ன சொல்கிற? இப்போ நீங்கள் ஒன்றும் அறிஞ்சிட்டில்லாப்பா. ஞானும் பரத்தும் எந்தொக்க பிரேமிச்சு மியூச்சுவல் சப்போர்ட் செய்து இங்கே லைஃப் நடத்தியதுன்னு நீங்கள் எல்லாத்தையும் கொட்டி தீக்கலாம். ஆனால் என் பரத்துக்கு நான் பண்ண சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நாங்கள் எவ்வளோ சந்தோஷமா ஒருத்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு உங்ககிட்ட சர்டிஃபிகேட் எனக்கு தேவையில்லை. அப்போ அவன் சாவுக்கு நான் தான் காரணம்ன்றியா? பாத்தியாடி, உங்களோட ரௌத்ரம் தான், உங்களோட இந்த கோபம் தான் காரணம். பரத்துக்கு எப்பயும் ஸ்ட்ரெஸ், நாள் ஃபுல்லும் ஸ்ட்ரெஸ்ல இருந்து டெய்லி உங்களோட ரௌத்ரத்தை நினைச்சு உங்களோட இந்த மாதிரி ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்னால தான் பரத்துக்கு இப்படியாச்சு. பாத்தியா, கடைசியில் அங்கங்க சுத்தி நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்றான். இந்த பாருமா, பெத்ததுலேருந்து அவனை கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த என்ன பார்த்து அவன் சாவுக்கு நான் தான் காரணம் சொல்றியா? How dare you say that? ஏன்னா அவன் அந்த அர்த்தத்தை சொல்லணும்னா ஒரு ஆதங்கத்துல
நீ வாய மாட்டேன். நீ அவளை ஏதாவது பறிஞ்சு பேசின உன்னை இங்கேயே பொலி போட்டுருவேன். ஜாகிரதை. அப்பா ஜஸ்ட் ஸ்டாப் இட் அப்பா. உங்களுக்கு இங்க இருக்கிறது இத்தனை கஷ்டம் எங்கள். இப்பவே நீங்க போய்க்கோங்க. என்னால வேற ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சொன்ன? பாத்தியாடி, வீட்டை விட்டு வெளில போன்றா. இந்த பார், இந்த வீட்டுல இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. பொட்டி படிக்கலாம் கட்டு. இந்த பாரு, இன்னால இந்த அவமானத்தை செஞ்சு இந்த வீட்டுல இன்னும் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. கெட் அவுட், கெட் அவுட், லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ. திவ்யா, நீ கொஞ்சம் அமைதியா இருமா, இல்லைன்னா நான் நாயுடுக்கு ஃபோன் பண்ண போறேன். அம்மா நீங்களே சொல்லுங்கம்மா. பரத்தை கல்யாணம் பண்ணியது தவிர நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? உங்க 2 பேர் கூட சமாதானமா நல்லபடியா பழகணும்னு தமிழ் கத்துக்கலையா? இல்ல உங்களை நல்லா பாத்துக்கணும்னு நான் நினைக்கலையா? நீ எந்த தப்பும் பண்ணலாமா? எல்லா தப்பும் அந்த விதியோட தப்பு. என்னடி அவளுக்கு பறிஞ்சு பேசுறியா? இப்போ நீ அவளோட சேர்ந்து நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்றியா? ஏன் செத்து போன பரத்தை வந்து இல்லைன்னு மறுக்க மாட்டான்னு ஒரு இல்லை நம்பிக்கையா? இல்லை ஒரு ஒரு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும்? பரத்தே வந்து சொன்னா நீங்க நம்புவீங்களாப்பா? நீ என்னம்மா சொல்ற? வரேன். எப்படி சொல்றாங்க? சே, ஏண்டா வந்தோன்னு. இத பாருங்க, பரத்தோட டிஜிட்டல் டைரி. இதுல தான் பரத் தான் வெளியில சொல்ல முடியாத அத்தனை எண்ணங்களையும் மனசுல தினமும் நினைச்சத ஒவ்வொரு நாளும் எழுதுவான். எல்லா நாளும் எங்க அப்பா அம்மா கூட நான் சேரணும், அவங்க இங்க வந்து என் கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஒரே புலம்பல். நீங்களே இதை படிச்சா உங்களுக்கு எல்லாம் புரியும். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு தமிழ் நல்லா பேச வரும் தவிர படிக்க தெரியாது. அதை கத்துக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள இந்த ஃபேமிலியில இவ்வளோ பிரச்சனை. அதனால இதுல என்ன பரத் எழுதியிருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏன் பரத்தை நான் நம்புறேன். இதை படிச்சு உங்களால எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். நான் உன்னை நம்புறேம்மா. இந்த பாருமா, ஏதோ பரத்தோட காரியத்தை தடங்கல் வந்ததுனால ஏதோ வருத்தத்தில் பேசிட்டேன். இந்த பாருங்கண்ணா, இன்னும் 2 மாதம் தயவு செஞ்சு பொறுத்துக்கோங்க. அப்புக்கு பூர்ணமாக குணமாயிடுத்தான்னு இன்னும் 1 மாசத்துல தெரிஞ்சிடும். அது வரைக்கும் எந்த அனாவசிய பேச்சும் வேண்டாம். போங்க, உள்ள போய் தூங்குங்க. அம்மா தயவு செய்து நீங்க மட்டும் என்ன தப்பா நினைக்காதுங்கம்மா. நான் உங்களை குத்தி காட்டணும்னோ இல்லை எதையாவது சொல்லி காமிக்கணும்னோ இந்த மாதிரி எல்லாம் பேசவே இல்லை. நீங்க அவ்வளோ தூரத்துலேருந்து இங்க வந்து எனக்காக குழந்தைங்களுக்காக எவ்வளோ பண்றீங்க. இதெல்லாம் நான் என்னைக்கும் மறக்க மாட்டேம்மா. அதுக்கே நான் உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். எப்படிமா மறந்துடுங்கம்மா. பப்புக்கு பேரு பத்மநாபன் மேல வச்சிருக்கேன். மீனாட்சி, மீனு, எப்படிமா எப்படிமா? ஸ்ரீ சேச்சா, வரு நமஸ்காரம். உள்ள வாங்க. അപ്പൂക്ക് പൂർണ്ണ ഗുണമായി ഞാൻ ചെയ്ത പ്രാമിസ് പടി ഞാൻ சொன்ன വാർത്തയെ ഞാൻ കാപ്പാറ്റി. നിങ്ങൾ സദ്യ റെഡിയോ? ഞാൻ ഒരു ഹെഫ്റ്റി ഫീസ്റ്റിന് തയ്യാറായിട്ട് വന്നിട്ടുണ്ട്. தேங்க்யூ ஸோ மச் சேச்சா. சத்தியம் தயார். அம்மா அப்பா, இவர் டாக்டர் ஸ்ரீதரன் நாயர், நம்ம பப்புவை குணப்படுத்தின டாக்டர். அப்படியா? ஸ்ரீ சேச்சா, இது பரத்தோட அம்மையும் அச்சனும். இவர் நாயுடு அங்கிள், க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட், ஃபேமிலியே தான். டாக்டர் ஸ்ரீதரன் நாயர், எங்க பப்பு குணப்படுத்தினதுக்கு 6 மாசமா நீங்க கஷ்டப்பட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வெரி 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 நைஸ் டு மீட் யூ அண்ட் வெரி மச் தேங்க்ஸ் டு யூ. ഇതിൽ എന്തിനാ ചേട്ടാ താങ്ക്സ്? നമ്മളൊക്കെ ഒരു കുടുംബമല്ലേ. പിന്നെ പപ്പയുടെ കുഞ്ഞുമോൻ മാതിരി. ഇതിൽ ഒന്ന് കണ്ടോ നിങ്ങൾ? നിങ്ങൾ തമിഴ്, അവർ തെലുഗു, ഞാൻ മലയാളി. ഇത് ഓപ്പറേഷൻ ചെയ്ത കൺസൾട്ടന്റ് ഒരു ഗുജറാത്തി. നമ്മളൊക്കെ കൂടെ ഒന്നുകൂടി പാടുപെട്ട് വർക്ക് ചെയ്തു, സക്സസ് ആയി. ഇതാണ് ഭാരത കൾച്ചർ എന്ന് പറയുന്നത്. சரியா చెప్పారు டாக்டர், சரியா கரெக்டா சொன்னீங்க. ചേട്ടാ, എനിക്ക് തമിഴ്നാട്ടിലും പറഞ്ഞ വളരെ ഇഷ്ടമാണ്. ഞാൻ പഠിച്ചതൊക്കെ തമിഴ്നാട്ടിലാണ്. அப்படியா? നിങ്ങൾ സ്വന്തം ഊർ ഏതാ? சொந்த ஊர்லாம் வச்சுக்கிற அளவு எனக்கு வசதி இல்லை. ஆனால் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருச்சியில். காமெடி. என்ன டாக்டர்? ஸ்ரீதர் சேட்டன்டே காமெடி. இல்லை, நான் திருச்சியில் பிறந்து வளர்ந்தேன். காலேஜ் வரைக்கும் அங்கே இருந்தேன். காலேஜ் சென்ட் ஜோசப் காலேஜில் படித்தேன். காலேஜ் முடிச்சப்புறம் கல்யாணம் எடுத்து மெட்ராஸுக்கு வந்துட்டு சதர்ன் ரயில்வேல வேலையில் இருந்து ரிட்டையர் ஆக மட்டும் அங்கே தான் இருந்தேன். திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜ் 1ஆம் கிளாஸ்.
மீனாட்சி, திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் 1ஆம் கிளாஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லி தான் எனக்கு தெரியும். പിന്നെയും കാമഡി. ദിവ്യമോളെ டாக்டர் ഇവർ ഭയങ്കര കാമഡി ആയിട്ടുണ്ട്. டாக்டர், உங்க பேஷண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வரும்போது தோள்பட்டியும் முதுகையும் பொத்தின்னு வரணுமோ? തിരിച്ചും കാമഡി. നിങ്ങൾ തിരുച്ചിയിൽ പഠിച്ചുകൊണ്ട് തിരിച്ച് കാമഡി. വായ്വിട്ട് ചിരിച്ചെങ്കിൽ നോവിട്ട് പോകുന്ന തമിഴിലെ പറഞ്ഞിട്ടുണ്ട്. അതേ ഞാൻ സ്ട്രിക്റ്റ് ആയിട്ട് ഫോളോ ചെയ്യുന്നതാ ശ്രീധരൻ നായർ. എന്നു പറഞ്ഞ പേഷ്യന്റ് സോകത്തിലെ നമ്മ ഊരി പോനാ ഞാൻ മരിച്ചു പോകും. പിന്നെ പേഷ്യന്റ് യാർ പാക്കുന്നത്? என்ன പേഷ്യന്റ് യാർ നോക്കുന്നത്? ஓ, பேஷண்ட் யாரு? பேஷண்ட் நம்ம தான் நோக்கணும். அதாவது கோவம் இல்லாம சிரிச்சா கொஞ்சம் எல்லாருக்கும் ரிலீஃப்னு சொல்ல வரல. அதான் முதல்ல அவர்கிட்ட சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் சோகம், மூக்குக்குள்ள கோவம். നോ ചേച്ചി, അങ്ങനെ പറയണ്ട. ചേട്ടൻ വളരെ ഹ്യൂമറിസ്റ്റ് ആയിട്ടുണ്ട്. നിങ്ങൾക്ക് അത് അറിയത്തില്ലേ? உங்களுக்கு தான் இவரை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தான் என்னை பத்தி தெரியாது நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு சம்பவம் ஓர்மைக்கு வருது. என்ன പറയട്ടെ ചേട്ടാ? ஐயோ, அடிக்காம പറയോ, அடிக்காம പറയോ. ഞാൻ കേരളാവിലെ മലപ്പുറത്തില് ആദ്യമായിട്ട് ക്ലിനിക് ആരംഭിച്ച പുതിലെ ഒരു പേഷ്യന്റ് പൊണ്ടാട്ടിയെ കൂട്ടിയിട്ട് വന്നു. അപ്പൻഡിസൈറ്റിസ് കേസ്, വൈത്തവലി എന്ന് പറഞ്ഞു. അപ്പൻഡിസൈറ്റിസ് കേസ് ആപ്പറേഷനൊക്കെ ശരിയാക്കി സെഞ്ചു അടുത്ത ദിവസം അയാൾ തിരുപ്പി എനിക്ക് ഫോൺ ചെഞ്ചു. ഫോൺ ചെഞ്ചു, ഡോക്ടർ എന്റെ സംസാരത്തിൽ എന്റെ പൊണ്ടാട്ടിക്ക് വൈത്തവലി അപ്പൻഡിസൈറ്റിസ് ആകുമോ എന്ന് ചോദിച്ചു. അതിക്ക് ഞാൻ പറഞ്ഞു അതൊക്കെ സാധ്യമേ ഇല്ല, ഒരു തടവ ഓപ്പറേഷൻ പണ്ണാൽ വീണ്ടും അപ്പൻഡിസൈറ്റിസ് വരാമെന്ന് ഞാൻ പറഞ്ഞു. പിന്നെ അവരും പറഞ്ഞു ഉനക്ക് അപ്പൻഡിസൈറ്റിസ് പറ്റി ഒന്നുമേ தெரியாதுன்னு ഞാൻ പറഞ്ഞു. அதுக்கு അയാൾ பதிൽ പറഞ്ഞു என்னன்னு പറയട്ടെ ചേട്ടാ, என்னன்னு പറയട്ടെ? நீங்க சொல்லி தொலைங்கோ, அடிக்காம சொல்லுங்க. അയാൾ പറഞ്ഞു ഡോക്ടർ എനിക്ക് അപ്പൻഡിസൈറ്റിസ് പറ്റി ഒന്നും தெரியாது, ஆனால் എനിക്ക് 2 பொண்டாட்டின்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி. ഓക്കെ താമസിക്കാതെ ഞാൻ പോണു. എനിക്ക് ഊണ് കഴിച്ചേച്ച് ഒരു ഡ്രാമ റിഹേഴ്സലുக்கு പോകണം. என்ன டிராமா? ഓ, ഞാൻ ഡ്രാമയിലൊക്കെ നടിക്കും. நிறைய தமிழ் டிராமாவுக்கு நடிச்சிருக்கேன். அதுவும் நிறைய டிராமாவில் நடிச்சிருக்கா. சதர்ன் ரயில்வேஸ்ல ஒரு டிராமா ட்ரூப்பே வச்சிருந்தா. அங்க இவருக்கு சதர்ன் ரயில்வே சிவாஜினே பேரு. சேட்டா நீங்க நான் நிறைய கத்துக்கணும். நான் ஒரு கத்துக்குட்டியா? நிறைய கத்துக்கணும். இந்த டிராமால ஏமி வேஷமோ கட்டபொம்மன். மலையாளத்துல கட்டபொம்மனோ? ஓ, இது தமிழ் டிராமாவான? நல்ல ட்ரூப்பான இது. இங்கிட்ட ஒரு நல்ல ட்ரூப் ഉണ്ട്. அது நான் நல்லா நடிக்கும். നിങ്ങൾ കാണണം. காட்டுங்க பாப்போம். നിങ്ങളാണ് ജാക്സൺ തറ. ഓക്കെ, ഞാനാണ് കട്ടപ്പന. വരി, വട്ടി, ഹിസ്തി, വാണം പൊഴിയുന്നു, ഭൂമി വിളയുന്നു. നിങ്ങൾ എന്തിനാ ടാക്സ് ചോദിക്കുന്നു? നിങ്ങൾ ഞങ്ങളുടെ കാട്ടിക്ക് വന്നോ, കളപറിച്ചോ, ഇല്ല ഫെർട്ടിലൈസർ ഇട്ടോ, ഇല്ല വെള്ളം തന്നോ, ഇല്ലെങ്കിൽ ഞങ്ങളുടെ കേരള കുട്ടികൾക്ക് മഞ്ഞൾ അരച്ചു കൊടുത്തോ, നിങ്ങൾ അപ്പൂപ്പനോ ഞങ്ങളുടെ അമ്മൂമ്മയോ? എങ്ങനെയുണ്ട്? നല്ല இதுக்கு நீ நடிச்ச ஒரு வாட்டி நான் இல்லாத போது எனக்கு சப்ஸ்டியூட்டா அதுவே தேவையில்ல போல இருக்குடா. அதோட கொடுமையா இருக்குடா. நீங்க நடிப்பீங்களா? இல்லம்மா, நான் ஏதோ சைடு ரோல் பண்ணுவேன் அப்பப்ப. இவர் வந்து அன்னைக்கு ஃபீவர், அதனால என்ன நடிக்க சொன்னாங்க, ஏதோ நடிச்சேன். நீங்களும் நடிக்கும். நடிச்சு காட்டி சேட்டா, ஐ வில் லேர்ன் ஃப்ரம் யூ. சரி, பண்ணி தொலை பாப்போம். ఎంత మాట వరీలు, వడ్డీలు, కిస్తీలు, వానం పొడించాలి, భూమి వెళంచాలి. నీకెందుకు ఇస్తారు కిస్తీ? నువ్వు నాతోడ అక్కడ వయలుకు వచ్చావా, నీళ్ళు పోసావా, లేదంటే అక్కడ డాన్స్ ఆడుకుంటే మన ఆడ పడుసులుకో మంజళ తీస్తావా? మానం కట్టవనే. தாங்க முடியல நிறுத்துக்கோ. டாக்டர் சார், இவன் அந்த டிராமாவில் நடிச்ச உடனே அன்னைக்கு டிராமா உடனே நின்று போச்சு. ஏன் தெரியுமோ? அந்த ஜாக்சன் தெரியா நடிச்சவன் தன் கேப்பை தூக்கி கீழே போட்டு எனக்கு வரியும் வேண்டாம், வெட்டியும் வேண்டாம், கிஸ்தியும் வேண்டாம், ஆளை விட்றான்னு சொல்லிட்டு ஒடியே போயிட்டா. அதனால டிராமா நின்று போச்சு. നിന്നേ പോയോ ചേട്ടാ? നിങ്ങൾ മലയാള കട്ടബൊമ്മൻ കണ്ടു, തെലുങ്ക് കടിബൊമ്മൻ കണ്ടു, തമിഴ് കട്ടബൊമ്മനെ കണ്ടു. കുറച്ച് நடிச்சு எத்தனையோ வருஷம் ஆச்சு. நான் எனக்கு டயலாக் கூட மறந்து போச்சு. என்னால നിങ്ങൾ നടിച്ചെങ്കിൽ ഞാൻ என்னடி
நடிக்கலான்ற கோர்ஸ். சரி, எல்லாம் மறந்து போச்சு, ட்ரை பண்றேன். கிஸ்தி, வரி, வட்டி, திரை, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, எங்களோட வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, ஏற்றம் இறைத்தாயா, களை வரைத்தாயா, கடினமாய் உழவருக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா, அல்லது அங்கே கொஞ்சி விளையாடும் எங்கள் குலமகளுக்கு குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா? நீ மாமனா அல்லது மச்சானா? யாரை கேட்கிறாய் கிஸ்தி? எதற்கு கேட்கிறாய் வட்டி? போராடித்து நெல் குவிக்கும் உழவர் கூட்டம் உன் பழங்கியர் தலையும் போராடித்து நெற்குதிர்களாக குவைத்து விடும் ஜாக்கிரதை. You made my day. I have to learn a lot from you. I'm sorry. உங்களை இந்த மாதிரி நடிச்சு பார்த்து இல்லைம்மா, ஆக்சுவலாக இந்த இத்தனை வருஷமா எனக்கு இருக்கிற ப்ராப்ளம், வீட்டில் இருக்கிற உபாதைகள் எல்லாம் யோசனை பண்ண எனக்கு ஆக்சுவலி யூ நோ வாட், ஐ ஹேவ் டு தேங்க் யூ. ஐம் சாரி யூ மேட் மை டே. ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்லை சார், ஞானம் നിങ്ങളുടെ நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. அது போக എനിക്കും ഇവിടെ இருக்கிற ടെൻഷനൊക്കെ അറിയാം. ഞാൻ കുറച്ച് ഓവർ റിയാക്ട് ചെയ്തത് അധികമാണ്. ബട്ട് ലെറ്റ് us forget the past and move forward. Sure. I'll try. ചേട്ടാ, ലോകത്തിലെ നമ്പർ 1 പ്രോബ്ലം ഇത് കില്ലർ എന്താണെന്ന് അറിയുമോ? என்ன? കവലയും കോപവുമാണ്. ഈ കവലപ്പെടുന്നതിനാലും കോപപ്പെടുന്നതിനാലും ഏതാவது പ്രോബ്ലം സോൾവ് ആയിട്ടുണ്ടോ? Brooding is like a rocking on same location thinking that you will reach a destination. ചേട്ടാ, ഞാൻ ഒന്ന് പറയട്ടെ, നിങ്ങൾ ഏത് ബോദർ ചെയ്യുന്നോ അത് ഡയറക്റ്റ് ആയിട്ട് ഫേസ് ചെയ്യുന്നു. അതുക്കൊരു യു ഹാവ് ടു ബ്രിങ് എ ക്ലോസർ. ചേട്ടാ, ഐ ഹോപ്പ് യു വിൽ ബ്രിങ് ക്ലോസർ സൂൺ. டாக்டர், thank you very much. I think you made a good point. I'll try my best. சரி, சத்தியத்துக்கு ரெடியோ? எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். சரி, வாங்க சாப்பிடுவோம். குழந்தைகள் எல்லாம் அழைச்சிட்டு வரேன், அதுகளும் இன்னைக்கு நம்மளோட சாப்பிட்டோம். நீ போய் எடுத்து வை போ. சாப்பிடலாம். வாங்க ப்ளீஸ் கம். எல்லாம் நாங்கள் வந்த காரியம் நல்லபடியாக முடிஞ்சிடுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திவ்யா. ஆனால் உன்னையும் குழந்தைகளையும் எப்படி விட்டுட்டு இருக்க போகிறோன்னு தெரியல. உனக்கு வெறிச்சுன்னு என்னதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தாலும் தனியாக உன்னை குழந்தைகளோட நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, இன்னும் 3 மாசத்துல சம்மர் வெக்கேஷன் வருது. நான் பப்புவையும் மீனுவையும் கூட்டிட்டு கண்டிப்பாக சென்னைக்கு வரேன். நான் ஒரு வாரத்துக்கு உனக்கு இட்லி மாவு, தோசை மாவு, அப்புறம் குழந்தைகளுக்கு பிடிச்ச மைசூர் பாகு, லட்டு, மிக்சர்லாம் பேண்ட்ரியில் நல்லா ரொப்பி வச்சுருக்கேன் தூக்கில். ஒரு வாரத்துக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதானே. பார், உடம்ப பார்த்துக்கோ, தைரியமாக இருக்குமா. என்ன அழாதன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏமா அழறு? கவலையே படாதீங்க. நம்ம க்ரீன் கார்டு கூட அப்ளை பண்ணிடலாம். உங்களால் எப்போ சீக்கிரம் வர முடியுமோ, எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இங்கே வரலாம். அப்புறம் க்ரீன் கார்டு இருந்தால் நீங்கள் எப்போ வேணால் வரலாம், இங்கேயே தங்கலாம். 6 மாதத்துல திருப்பிலாம் போக வேண்டாம். இல்லை திவ்யா, நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படல. இன்னொரு தடவை இவரே அழைச்சி நீங்கள் வரதெல்லாம் சாத்தியம் இல்லைம்மா. ஏது அது மனசு மாறி இன்னைக்கு காத்தால கூட திரும்பி வர்றதை பற்றியும் அந்த க்ரீன் கார்டு கிராசிங் பற்றி ஏதோ கேட்டுட்டு இருந்தாம்மா என்கிட்ட. ஏண்டா அப்படியா? இவர் என்னன்னா சொல்கிறார்? ஆமாம் மீனாட்சி, என் மனசு மாறிடுச்சுமா. ஆயிட்டு சொன்னான். சரி டாக்டர், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லலாம். சரி சொல்லிட்டேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்றைக்கி டாக்டர் ஒரு வார்த்தை சொன்னார், வாழ்க்கையில் கவலையும் சோகத்துக்கு காரணம் கவலையும் கோபம்னு சொன்னார். யூ ஷுட் ஹாவ் அ க்ளோஷர்னு சொன்னார். அப்போ தாண்டி எனக்கு தோணித்து, 2 மாதம் முன்னாடி ஒரு டிஜிட்டல் டைரி பரத் நான் கொடுத்த இல்லையா, அந்த டைரியை படிக்கணும்னு தோணித்து. அன்றைக்கி தான் உட்காந்து அந்த டைரியை படித்தேன். அது படித்த உடனே தெளிவில்லாத என் மனசுக்கு ஒரு தெளிவு பிறந்தது.
நம்ம பரத் அதில் எழுதுறதை படித்தா அவனும் திவ்யாவும் எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்கன்னு படிக்கும்போது அப்போ தாண்டி என்னால் தெளிவாக அவனை புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இந்த டைரியில் அவன் அப்படி என்ன எழுதியிருந்தான் கொஞ்சம் விவரமாக சொல்லுவாள். உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் அடிக்கடி சொல்லுவேன் அவங்ககிட்ட, ஏதோ ஒரு ஆசைக்காக ஒரு மோகத்துக்காக காதல் பண்ணி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்னு நான் சொல்லுவேன். அப்படி இல்லடி, அவங்க 2 பேரும் ஒத்த மனசோட, ஒருமித்த மனசோட, ஒரு சோஷியல் சர்வீஸ் மென்டாலிட்டியோட, ஒரு அமெரிக்கன் ட்ரீமோடு வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு எவ்வளோவெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கான் அவன், அதுக்கு எவ்வளோவெல்லாம் இப்போ ஒத்தாசியாக கூடவே இருந்திருக்கா, அனுசரணையாக இருந்திருக்கா நினைக்கும்போது நான் நினச்சதெல்லாம் தப்புன்னு எனக்கு அப்போ தான் நீ புரிஞ்சுது. எனக்கு அப்போ தான் எனக்கு திவ்யாவே நல்லா புரிஞ்சுது. ஏன்னா இப்போவாவது உங்களுக்கு திவ்யா பற்றி நல்லா புரிஞ்சு. திவ்யா மாத்திரம் இல்லை, ஏன்னா பரத் வேற ஏதாவது இந்த டைரியில் எழுதியிருந்தானா? திவ்யா மாத்திரம் இல்லடி, நான் பரத்தையும் நல்லா புரிஞ்சுட்டேன். உனக்கே தெரியும் பரத்துக்கும் என்னுடைய குணம் தான், 2 பேருக்குமே உணர்ச்சி வசப்படுற குணம். ஆனால் என் உணர்ச்சிகளை கோபமாக ஆத்திரமாக காட்டிடுவேன், அவன் மனசுக்குள்ளேயே போட்டு அடக்கி வச்சிருப்பான். அப்போ நான் சொல்லுவேன் அவன்கிட்ட, டேய் வாழ்க்கையில் என்ன முடிவெடுத்தாலும் என்னை கேட்காம எடுக்காத, நான் அவனுக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி அவனும் கேட்டுனே இருந்தாண்டி. ஆனால் அவன் என்னை கேட்காம இந்த கல்யாண விஷயத்தில் அவன் முடிவெடுத்தான் பாரு, அதாண்டி என்னால் தாங்கிக்க முடியல. அதனால் ஆத்திரப்பட்டு எத்தனையோ நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அப்போ தாண்டி எனக்கு புரிஞ்சுது, அவன் தைரியம் படித்தப்புறம் அவன் மேலே நான் பட்ட கோபமோ இல்லை திவ்யா மேலே பட்ட ஆத்திரமோ எல்லாமே தப்புன்னு அப்போ தாண்டி எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. ஏன்னா அந்த லெட்டரில் அப்படி என்னென்னா எழுதியிருந்தான் படிங்கண்ணா. அவன் எனக்கு ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு லெட்டர் எழுதியிருந்தாண்டி, ஆனால் அவனுக்கு அதை எனக்கு அனுப்ப தைரியம் இல்லை. அதனால் அப்போ அவன்கிட்ட சொன்ன அது இருந்தான், அப்பா எனக்கு உனக்கு அனுப்புறதுக்கு தைரியம் இல்லை, ஆனால் நீ வாட்ஸ்அப் மெசேஜ்லையோ என்னால் ஷேர் பண்ண தைரியம் இல்லை. உங்களை கேட்காம திவ்யாவை நான் கல்யாணம் பண்ணினது தப்பு தான். உங்ககிட்ட அதை முதல்லையே சொல்லி சம்மதம் வாங்குற தைரியம் எனக்கு இல்லை. திவ்யாவோட நல்ல குணம் எனக்கு பிடிச்சிருந்தது. எப்பவும் நிறைய பணம் சம்பாதிக்கணும், வசதியாக இருக்கணுங்கிற என் மனசு மாறி இல்லாதவாளுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுக்கு சீக்கிரம் நல்லா சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு வந்தது. என் அமெரிக்கன் ட்ரீமுக்கு சரியான அர்த்தம் திவ்யா கிட்ட கிடச்சிது. அவள் அப்பா அம்மா அன்பை தவிர அவளுக்கு மற்றது எல்லாம் சேரிட்டியில் கிடச்சிதுன்னு ஒரு நாள் என்கிட்ட சொன்னான். சரி, நாம் ஏன் ஒரு அனாதை குழந்தையை தத்தெடுத்து மற்ற வசதியோட அப்பா அம்மாவோட அன்பையும் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு யோஜனை எனக்கு தோணிது. எங்களுக்கு குழந்தை பிறந்தக்கப்புறம் இன்னொரு குழந்தைய தத்தெடுத்தா எங்கள் மனசு மாறிட வாய்ப்பு இருக்கிறதால முதல் குழந்தையே தத்தெடுக்க தீர்மானித்தோம். நான் உங்களுக்கு சொல்லாமல் இந்தியா பார்க்காம போனதுக்கு காரணம் அப்போ நான் பப்புவோட அடாப்ட் ஃபார்மாலிட்டிஸை முடிக்க வந்தது தான். அப்போ உங்களை பார்த்து உங்ககிட்ட இந்த விஷயத்தை மறைச்சி பொய் சொல்ல முடியாதுங்கிறதுனாலேயே வர்றதையே அவாய்ட் பண்ணிட்டேன்ப்பா. ஆனால் அதுவே பல மனஸ்தாபங்களுக்கு காரணமாயிடுது. உங்கள் மேலே இருக்கிற அதீத மரியாதை, உங்கள் கோபத்தை கண்டு பயம், இதெல்லாம் என்னை கட்டி போட்டுடுதுப்பா. உங்கள் கோபம் ஒரு முள்வேலியாக இருந்தால் கிழிச்சாலும் பரவாயில்லன்னு தாண்டியிருப்பேன். அது கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பா என்னை கிட்ட கூட வர விடலைப்பா. என்னை நீயும் அம்மாவும் மன்னிச்சிடுங்க. ஒரு நாள் எனக்கு தைரியம் வரும், நிச்சயம் நம்ம குடும்பம் ஒன்றா சந்தோஷமாக சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. இப்படிக்கு பரத். அப்போ பப்பு தத்தெடுத்த குழந்தையா? ஏம்மா இதை எங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லலை? வீணா நாங்கள் உன் மேலேயும் பரத் மேலேயும் கோச்சுட்டோமே. பரத் உன பிறகாவது சொல்லியிருக்கலாமே திவ்யா. பரத் இருக்கிற வரைக்கும் அதை என்னால் சொல்ல முடியலம்மா. அவர் சொல்லவும் விடலை. அவர் போன அப்புறம் அதை பற்றி சொன்னால் நீங்கள் பப்புவை வெறுத்துடுவீங்களோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்ததுமா. அதனால தான் நான் சொல்லலை. ஏன் திவ்யா, பரத்தோட ஆசை அந்த குழந்தைய வளர்க்குறதுன்னு தெரிஞ்சப்புறம் நாங்கள் ஏமா வெறுக்க போகிறோம்? அதுவும் இந்த ஆத்து குழந்தை தான்மா. திவ்யா, என்ன மன்னிச்சுடுமா. உன்னுடைய வசந்த எண்ணத்தெல்லாம் புரிஞ்சுக்கல.
பையன் நல்ல வாழ்க்கை வாழணும், பணக்கார வாழ்க்கை வாழணும் அப்படின்லாம் நீ பரத்தை யூஸ் பண்ணிட்டேன்னு நினச்சுட்டேம்மா. ஆனால் அவன் ஒரு கனவு கண்டான்றதுக்காக அவன் கூடவே இருந்து எல்லாத்துக்கும் நீ கூடவே எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கேன்னு அந்த தைரியம் படித்த பிறந்தாமா எனக்கு புரிஞ்சுது. இன்னொன்று, பப்பு ஒரு தத்து பிள்ளைன்னு எங்களுக்கு இப்போ தான் தெரியும், அதுக்கு முன்னாடி தெரியாது. இன்னொருத்தராக இருந்தால் பரத்து போன அப்புறம் எதுக்கு அந்த குழந்தைய நம்ம பராமரிக்கணும், எதுக்கு வளர்க்கணும் இருப்பா. ஆனால் நீ பப்புக்கு கேன்சர் இருக்கும், உன்னுடைய சொந்த குழந்தையாவே பாப்பி வளர்த்து வரையம்மா. என்ன கருணையான உள்ளம்மா உனக்கு. உடனே நான் தப்பாக புரிஞ்சுட்டேம்மா, என்ன மன்னிச்சிடும். நீ வந்து கும்பிடுற அந்த காமாட்சி மாதிரி விசுவரப்படுத்தி முன்னாடி நிற்கிற, நான் முன்னாடி கூடி குறுகி நிற்கிறவா, என்னை மன்னிச்சுடுவா ப்ளீஸ், என்னை மன்னிச்சுடுவா. நீங்கள் எதுக்கு இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்கப்பா? எப்படி இந்த பாருமா, நாங்கள் சீக்கிரமே போயிட்டு வந்துடுறோம். நீ க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிவிடுவோம். நான் உங்களோட குழந்தை பெருசாக வேணும், உனக்கு துணையாக இருக்கும்மா. கண்டிப்பாக எது எப்படி பத்திரமா போயிட்டு வாங்க. எது எப்படியோ உங்கள் ஃபேமிலி எல்லாம் யுனைட் ஆயிடுச்சு. இருடா, இன்னொரு விஷயம் சொல்லணும்னா எனக்கு ஆசையாக இருக்கு. இந்த பாருமா, கோபமும் தாபமும் பாசமும் வளர்ந்த பிள்ளைகளுக்கு மேலே அதீதமாக வெக்கப்படாதுமா. ஆக்சுவலாக அது எப்படி இருக்கணும்னா, அவளுக்கு வாழ்க்கையில் வழிகாட்டுற மாதிரி இருக்கணும், ஒரு சிக்னல் மாதிரி இருக்கணும், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்கணும். ஆனால் அது தடுப்பு சுவரை மாறிடக்கூடாதுமா. என்னுடைய கோபத்தினாலேயோ என்னுடைய ஆத்திரத்தினாலேயோ இன்னைக்கு நான் என் பையனை எழுந்துட்டு நிற்கிறேம்மா. இது என்ன மாதிரி இங்கே இருக்கிற எல்லா பெத்தவாளுக்கும் ஒரு பாடம். இது ஒரு பாடம், ஒரு பெத்தவாளுக்கு ஒரு பாடம். அப்பா, பெத்தவாளுக்கு மட்டும் இல்லைப்பா, யங் ஃபேமிலிக்கும் இதில் ஒரு பாடம் இருக்குது. நானும் பரத்தும் அமெரிக்கன் ட்ரீமை அச்சீவ் பண்ணதும்னு நினச்சதோ இல்லை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சதோ எந்த தப்புமே இல்லை. ஆனால் இன் சேசிங் த ட்ரீம், ஹெல்த், ரிலேஷன்ஷிப், அப்புறம் ஃபேமிலி ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் பின்னாடி தள்ளிட்டு ஸ்லோவாக அமெரிக்கன் ட்ரீமை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணிக்கணும்ப்பா. எல்லாத்தையும் மற்ற எல்லா விஷயங்களையும் நாங்கள் பேலன்ஸ்டாக நடந்துட்டு பின்னாடி தள்ளியிருக்க கூடாதுப்பா. எல்லாத்தையும் நிதானமாக ஸ்லோவாக அச்சீவ் பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்கணும். சரியா சொல்கிறோம்மா, சரியா சொல்கிறோம். பத்து டைம் ஆயிடுச்சு. திவ்யா, டைம் ஆயிடுச்சுமா, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. மீனு கிளம்பலாவா? சரி, சீக்கிரமே பார்க்கலாம், சீக்கிரமே பார்க்கலாம். போயிட்டு வரோம். வாங்க நாயுடு, லேட்டாக எடுப்போம். அம்மா திவ்யா, போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய கடைசி ஆசை ஒன்று சொன்னால் அதை தட்டாமல் நிறைவேற்றியா? கண்டிப்பாக சொல்லுங்கப்பா, கண்டிப்பாக. உன் வாயால் என்ன ஒரு தடவை அன்பா பாசமா அப்பா கூப்பிடுப்பா, அப்பா கூப்பிடுப்பா. அப்பா, ஒரு தடவை இல்லைப்பா, எத்தனை தடவை வேணா கூப்பிடுவேன். நான் உங்களை அப்படிதான் என்னைக்குமே கூப்பிடணும்னு நினச்சிருக்கேன். அப்பா, அது பாருப்பா, அது பாரு, என் பிள்ளை பரத்தை என் அப்பான்னு கூட்டா மாதிரி இருக்கு. இந்த பாருமா, நீ என்னுடைய மாட்டு பொண்ணு இல்லை, கிரிஜா மாதிரி நீ எனக்கு ஒரு பொண்ணுமா. நீ நன்னா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், வாழ்க்கையில் குழந்தைகளும் நன்னா இருக்கணும். போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன், உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணோட என் பையன் வாழ்ந்தான்னு நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ கர்வமாகவும் பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குமா. உனக்கும் பரத்துக்கும் இருந்த அந்த சோஷியல் சர்வீஸ் மென்டாலிட்டியும் அந்த குணங்களும் எல்லாருக்கும் உலகத்தில் இருந்துட்டா இந்த உலகத்தில் அனாதைகளே இருக்க மாட்டாமா. சரியான வார்த்தை சொன்னப்பா, சரியான வார்த்தை. வரேன், பத்திரமா போயிட்டு வாங்க. உடம்பு பார்த்துக்கோ, எல்லாரும் சாப்பிடு.